இது 2025ஆம் ஆண்டு அரசவர்க்க வினாத்தாள்ல வந்த ஒரு வினா போன்ற ஒரு வினா. இந்த வினாவில ஒரு வட்டத்தின் விட்டம் எவ்வளவு என்று கேட்கப்படுது. இப்ப பாருங்க, இங்க அரை வட்டங்கள் 5 இருக்குது. ஆரம்பித்த இடத்திலே இருந்து முடிவிடம் வரை இருக்கின்றது. அதற்கிடையில இடையில உள்ள இடங்களும் இங்க குறித்து காட்டப்பட்டிருக்குது. இப்ப எங்களுக்கு இந்த வட்டத்தின் அதாவது மையம் இது என்று வைத்துக் கொண்டால், இந்த மைய இதாக இருந்தால் இதுதான் விட்டம் என்று சொல்றது. இந்த அதாவது 2 ஆரைகள் அல்லது சமச்சீரச்சுன்னு சொல்லலாம். அந்த சமச்சீரச்சு வழியே மையத்தினூடாக பிரிக்கிற நேர்கோடு, அதாவது ஒரு வடிவத்தை இரு சம பாகங்களாக ஓரங்கள் பொருந்தும் வண்ணம் மையத்தினூடாக பிரிக்கின்ற நேர்கோடு தான் சமச்சீரச்சு. அப்ப இந்த விட்டம் என்பது மையத்தினூடாக நேர்கோட்டில் பிரிக்கிற கோடு தான். இந்த விட்டம் எவ்வளவு என்று கேட்கப்படுது. இந்த விட்டம் எவ்வளவு? அப்ப இதற்கு விட காண்றதுக்கு நாங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்துத்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க இந்த 3 வட்டத்தையும் ஒன்றாக சேர்த்தால் இப்படியாக இந்த வட்டம் வரும், அடுத்த இங்க இப்படி வரும், இந்த அளவும் வெறுமணியாக இருக்கும். இந்த பிரதேசம் அதுக்குத்தான் அளவு பாடப்படும். அதே நேரம் இந்த வட்டம் இங்க இதோடு இப்படி சேர்ந்திருக்கும். அடுத்தது இங்கால 2வது வட்டம் வரும், இந்த அளவும் வெறுமையான பிரதேசமாக இருக்கும். இப்ப நாங்கள் இந்த நீளத்தை, அதாவது கீழே உள்ள அளவின் நீளத்தை கழித்து மேலே உள்ள அளவை கழித்தால், அதாவது கீழே உள்ள அளவை கழித்து அதில் மேலே உள்ள அளவை கழித்தால், இதை கழிப்போமாக இருந்தால் இதன் அதாவது இந்த 3வது வட்டத்தின் விட்டம் எங்களுக்கு தெரியப்படும். இப்ப நான் உங்களுக்கு ஐடியா தந்துவிட்டேன். அதாவது ஒரு அளவில 2 இப்படியாக இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. இதுல 3 வட்டத்தின் அளவும் மிகுதி பிரதேசம் இது என வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த கீழே 2 வட்டத்தின் அளவையும் சேர்த்தால் மிகுதி பிரதேசம் இந்த அளவு. இப்ப நாங்க ஒரு வட்டத்தின் அளவை கணிப்பதற்கு, விட்டத்தின் ஒரு வட்டத்தின் விட்டத்தை அளக்கிறதுக்கு இந்த 3 வட்டம் போய் எஞ்சிய பிரதேசத்தை இந்த 2 வட்டம் போய் எஞ்சிய பிரதேசத்தில இருந்து கழித்தால், இதுல கழித்தால் இது எவ்வளவு? இங்க பாருங்க, இப்ப நான் கீழ்காட்சி விளக்கம் தரேன். இப்ப இதுல உள்ள 3ஐயும் சேர்த்தால் 60. அப்ப நான் இதை திரும்ப கீழ்காட்டுறேன். இங்க பாருங்க, இதுல 3 வட்டத்தின் விட்ட அளவு இருக்குது, இதுல 2 வட்டத்தின் அளவு இருக்குது. அப்ப இந்த அளவும் 60. என்ன அழகுன்னு தெரியாது எங்களுக்கு, ஒன்றுமில்லை, 60 அழகு. அது சிஎம்ஆ இருக்கலாம், இதாயும் இருக்கலாம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீளம் என்பது தெரிந்தால் சரி, 60. அப்ப மேல 12 12 இந்த 12 இந்த 12, இது இப்ப கீழே வந்தது இந்த 3 60, மேலே 2ஐயும் சேர்த்தால் 24. அப்ப 60ல 24 போனால் 36 தான் ஒரு வட்டத்தின் விட்டம். இப்ப இத கண்டுபிடிச்சு கணிக்கிறது தான் திறமை. 2025ஆம் ஆண்டு வினாத்தாள் 1 15வது வினா. இப்ப அதே வினா போலதான் முதல் ஒரு வினாவை நான் உங்களுக்கு விளக்கம் அளித்தேன். அதே வினா போலதான் இப்ப இந்த 3 வட்டங்களும் ஒரே அளவுள்ளன, அங்கே 5 வட்டங்களும் ஒரே அளவுள்ளன. இங்கே ஏபிசியிலே தூரம் எத்தனை சிறிய சதுரங்களின் நீளத்துக்கு சமன் கேட்கப்படுது. இப்ப இந்த ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள தூரம் இது வட்டத்தின் சாய்வில தந்திருக்குது. இந்த கோட்டில ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள தூரம்
இந்த சதுரத்தின் இத்தனை பக்கங்களுக்கு சமன் என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க அதை இங்கே இந்த வட்டத்தின் மையத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதுல உள்ள தூரம், தயவு செய்து ஸ்கிரீன்ல ஒன்றும் செய்ய வேண்டாம், சுசானிக்கா உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படி ஸ்கிரீன் செய்தால். அப்ப 4 என்பது விளங்குது. 1 2 3 4. அப்ப கேள்விக்கான விடை 4 என்பதாகும்.